Hi friends, in this video we are going to discuss about pronoun. நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சொல்ல தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரொனவுன். அதாவது இன்ஸ்டீட் ஆஃப் நவுனு பிரதிப்பெயர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்வோம். இதில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் கைண்ட்ஸ் இருக்குது. சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ், பொசசிவ். சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் பாருங்கள். ஐ, நான், யூ, நீ, நீங்கள், ஹி, அவன், ஷி, அவள், இச், அது, வி, நாம், தே, அவர்கள், மீ, என்னை, யூ, உன்னை, ஹிம், அவனை, ஹர், அவளை, ஹிச், அதனை, அஸ், எங்களை, தெம், அவர்களை. பொசசிவ் மை, மைன். அதாவது சப்ஜெக்டிவ்லேருந்து ஒரு பர்சனை பற்றி சொல்லிட்டு வருது. அது அப்படியே ஆப்ஜெக்டிவாக மாறும்பொழுது என்னை, எனக்கு, அது போல் வரும். இப்போ பாருங்கள், பொசசிவ் அப்படின்றது ஒரு ஓனர்ஷிப்பை கொண்டாடுற மாதிரி தான் இருக்கும். ஓனர்ஷிப் சொல்கிற மாதிரி இருக்கும். யாரோட திங்ஸு, யாருடையது, அந்த திங்ஸ்க்கான ஓனர் யார், அதை போல் சொல்லக்கூடியதாக இருக்கும். மை, மைன், என்னுடைய. மை மீன்ஸ் என்னுடைய, மைன் என்னுடையது, யூ உன்னுடைய, யுவர்ஸ் உன்னுடையது, ஹிஸ் அவனுடைய, ஹீஸ்க்கு மட்டும் ஹீஸ் அவனுடைய, அவனுடையது, ஹிஸ், ஹர் அவளுடைய, ஹர்ஸ் அவளுடையது, இட்ஸ் அதனுடைய, அதனுடையது, ஆர் எங்களுடைய, அவர்ஸ் எங்களுடையது, தேர் அவர்களுடைய, டேஸ் அவர்களுடையது, டேஸ் அவர்களுடைய, அவர்களுடையது. இந்த சென்டென்ஸ் வந்து பொசசிவில் ஓனர்ஷிப்பை வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். லிசன். இப்போ வந்து இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இன்ட்டு பேசிவ் வாய்ஸில் நம்ம சென்டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்பொழுது இதை தான் ஃபாலோ பண்ணணும். ஆக்டிவில் தான் கேட்பாங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்றது. ஐ என்னவா சேஞ்ச் ஆகணும், மீ, யூவும் இட்டும் சேஞ்சே ஆகாது எப்பயுமே. யூ அண்டு இட்டு. ஹி, ஹிம், ஷி, ஹர், வி, ஹர்ஸ், தே, தெம். ஆல்ரெடி பார்த்தோம். ஐ அப்படின்றது நான் அப்படின்றது பேசிவ் ஃபார்மில் மாற்றும் போது எனக்குன்னு வரும். ஹி அப்படின்றது ஹிம், அவன் அவனுக்கு, ஷி அவனுடைய, ஷி அவள், ஹர் அவளுடையது, வி நாம் நாங்கள், தே தெம் அவர்கள் அவர்களுடைய, அவர்களுடையதுன்னு வரும். இதில் பேசிவில் சேஞ்ச் ஆகாத இருக்கக்கூடிய 2 வேர்டு யூ அண்ட் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹாவ் எனி டவுட், யூ ரைட் ஆன் your comment section.